வணக்கம். இப்போ நம்ம ஹிந்தி ஆல்ஃபபெட்ஸ் அதாவது ஸ்வர்ங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸ்வர் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் வவல்ஸ்னு சொல்லுவோம். இது 13 வவல்ஸ் இருக்குது. எப்பயுமே ஹிந்தி நம்ம கோட்டுக்கு கீழே எழுத ஆரம்பிப்போம். இப்போ தமிழில் அ அப்படிங்கிறத இப்படி எழுதுவோம் இல்லைங்களா? இதே ஹிந்தியில் நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கோட்டுக்கு கீழே இருந்து எழுத ஆரம்பிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டரான ஆ எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. 3 மாதிரி போட்டு இந்த 3யை கொஞ்சம் நடு வரைக்கும் நீட்டி விடணும். அப்புறம் நடுவில் ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன். இதை ஆ. இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா 3 தூங்குது, நிற்கிது, திரும்பவும் மேலே தூங்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஆ. அடுத்து ஆ எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க. அதே மாதிரி தான் 3 மாதிரி போட்டு 3யை கொஞ்சம் நடுவில் வரைக்கும் இழுத்து விட்டு ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், இன்னொரு ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன். ஆ. இப்போ இது ஆ, இது ஆ. அடுத்து இ. இ எப்படி எழுதலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இ மேலேருந்து ஒரு சின்ன கோடு, அப்புறம் எஸ் மாதிரி போட்டு எஸ் கீழே கொஞ்சம் சுழிச்சு விட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன். இது இ. இப்போ அடுத்து இ எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இ அதே மாதிரி தான். எஸ் மாதிரி போட்டு மேலேருந்து ஒரு சின்ன கோடு, அந்த இ மாதிரியே எஸ் மாதிரி போட்டு கீழே ஒரு சுழிச்சு விட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன், அப்புறம் இப்படி நம்ம கொம்பு போடுவோம் இல்லைங்களா, ரீ வி அதுக்கெலாம் ஒரு கொம்பு போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டால் இது இ. அதாவது இது இ, இது இ. ஈசல் இ, அந்த இ சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இ. அடுத்து ஊ லெட்டர் எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஊ அதே 3 தான். 3 மாதிரி போட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் மட்டும். இது உ. ஊ எப்படி போடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஊ அதே 3 மாதிரி போட்டு இதுக்கு ஒரு வால், மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன். இது ஊ. அடுத்தது ரீ. ரீ எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம கே போடுவோம் இல்லைங்களா, கேவே ரிவர்ஸ் கே, ஒரு கோடு ரிவர்ஸ் கே, கே மாதிரி போட்டு இப்போ இந்த நடுவில் இருந்து இ மாதிரி, அதாவது கர்சிவ் ரைட்டிங்கில் கேபிட்டல் இ எழுதுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இ, மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன். இது ரீ. ரிஷி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ரீ. அடுத்தது ஐ. ஐ எப்படி எழுதலாம் அப்படின்னா மேலேருந்து ஒரு கோடு, கீழே ஸ்லாண்டிங்காக இப்படி ஒரு கோடு, அதாவது பாருங்கள், நல்லா பாருங்கள், மேலேருந்து ஒரு கோடு, ஸ்லாண்டிங்காக இப்படி ஒரு கோடு, அதுக்கு ஆப்போசிட் பேரலாக மேலேருந்து ஒரு கோடு, இந்த சைடு இது ஏ. இது ரீ, இது ஏ. ஏக்கு அப்புறமா ஐ. இதே மாதிரி தான். மேலேருந்து ஒரு கோடு, ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு, இதுக்கு பேரலாக மேலேருந்து ஒரு கோடு, மேலே ஒரு கொம்பு. இது ஐ. அடுத்தது ஔ. சாரி, ஓ. ஓ எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி தான் 3 மாதிரி போட்டு நம்ம ஆ எழுதுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஆ எழுதிட்டு மேலே ஒரு ஒத்தக்கொம்பு. இது ஓ. அடுத்தது ஔ எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க.
ஓ மாதிரி போட்டு நம்ம ஓ போட்டோம் இல்லைங்களா, ஓ வந்து நம்ம ஒத்த கொம்பா போட்டோம், இது வந்து நம்ம ரெட்டை கொம்பு. ஆவ். அடுத்தது வந்து ஆம். இதே 3 மாதிரி போட்டு மேலே கரெக்டாக ஒரு புள்ளி. ஆம். அஹ வந்து இதே 3 மாதிரி போட்டு சைடில் ஒரு 2 புள்ளி. இது வந்து அஹ. இப்போ இது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஆ இதே 3 மாதிரி போட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டால் ஆ. அதுவே 3 மாதிரி போட்டு அதே ஆவை போட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு ஸ்டாண்டிங் லைன் போட்டால் ஆ. அப்புறம் ஊவும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. 3 மாதிரி போட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் மட்டும் போட்டால் ஊ. ஊவை போட்டு பக்கத்தில் ஒரு டெய்லை போட்டால் ஊ. அதுக்கப்புறம் ஓ வந்து ஆவை போட்டு மேலே ஒரு ஒத்த கொம்பு ஓ. ஆவை போட்டு மேலே 2 கொம்பு போட்டால் அவ். இது வந்து அ போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சா வந்து அம். ஆ போட்டு சைடில் 2 புள்ளி வச்சு அக. இதுதான் வந்து நம்ம வவல்ஸ் வந்து எழுதுறது. அதுக்கு அடுத்து நம்ம வந்து கான்சனன்ஸ், அதுக்கப்புறமா வந்து நம்ம பாராக்கடி அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க.